Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கார்ன் கட்லெட் தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள் பொட்டேட்டோ ஒரு பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சில்லி தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பெப்பர், சீரகத்தூள் எல்லாமே 1/4 ஸ்பூன் கம்மியா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, பொடியா நறுக்குன வெங்காயம் சேர்க்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் சேர்க்கிறேன். பொடியா நறுக்குன தக்காளி, பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச கார்ன் ஒரு கப் அளவு சேர்க்கிறேன். பொடியா சாப் பண்ண கொத்தமல்லி, துருவின பன்னீர் சேர்க்கிறேன். பன்னீருக்கு பதிலாக சீஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கியமானது சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் லெமன் ஜூஸும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா கட்லெட் மாதிரி நம்ம எடுத்து நம்ம கட்டி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு தவா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை மாதிரி நம்ம கட்லெட்டை போட்டு எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கும் நம்ம கார்னும் வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதனால் ரொம்பவே நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி கார்ன் கட்லெட் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக் இது. உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். சூப்பர் எம்மியான கார்ன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்சஸ் ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.